கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் இயல் 9 எச்சவியலில் பகுதி 2 பார்க்கலாம். பார்ட் 2 பார்க்கலாம் எளிய விளக்கத்துடன். பக்க எண் 178 திருஞான சம்பந்தர் ஐயா உரையில் தொகை சொற்கள் வகைகள் மொத்தம் 6. தொகை சொற்கள் வகை 6. வேற்றுமை தொகையே, உவமை தொகையே, வினையின் தொகையே, பண்பின் தொகையே, உம்மை தொகையே, அன்மொழி தொகை என்று அவ்வாறு என்ப தொகைமொழி நிலைய. அதாவது வேற்றுமை தொகை, உவமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்னும் ஆறனையும் தொகை சொற்கள் என்று கூறுவர் புலவர். இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, தொகை என்னும் சொல்லிற்கு பொருள் காண்பதில் உரையாசிரியரிடம் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இப்போ தொகை சொற்கள்னு சொல்கிறோமா, அதில் வரக்கூடிய தொகைங்கிற சொல்லுக்கு இருவேறு கருத்து வேறுபாடு இருக்குங்கிறாங்க. வேற்றுமை உருபு, உவம உருபு, என்னும் சொல், வினைச்சொல்லின் ஈறு, பண்பு சொல்லின் ஈறு ஆகியவை மறைந்து வருதலில் தொகையாயிற்று என்பார் ஒரு சாரார். அதாவது இது எல்லாமே மறைந்து வருது, அதனால தான் தொகைன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அதே போல் வேற்றுமை முதலான பொருட்களின் மேல் ஒன்றும் பலவுமாகிய சொற்கள் பிளவுபடாமல் ஒன்று போல் பொருந்தி நிற்பதால் தொகையாயிற்று என்று கூறுவார் மற்றொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொகை வேற்றுமை முதலான பொருட்கள் மேலே ஒரு சொல்லு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பல அடுக்கிட்டு போகுதல்ல, பலவுமாகிய பிளவு அது பார்க்குறதுக்கு வேறு சொல்லுதான், ஆனால் ஒன்று போல பொருந்தி நிற்பதனால தான் இது தொகை அப்படின்னு மற்றொரு சாரார் சொல்கிறாங்க. அடுத்தது அதுக்கு சேனாவரையர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இவற்றுள் இரண்டாவதாக கூறியதே பிளவுபடாமல் ஒரு சொல்லாய் நிற்றல் பொருத்தமுடையது என்பது சேனாவரையோட கருத்து. 2 வகையில் சொல்கிறாங்க. அந்த 2 வகையில் சொல்கிறதில் ரெண்டாவதாக சொல்கிறது தான் சேனாவரையர் ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற்றுமை தொகையின் இலக்கணம். வேற்றுமை தொகையோட இலக்கணம். அவற்றுள் வேற்றுமை தொகையே வேற்றுமை இயல. அவற்றுள் வேற்றுமை தொகையே வேற்றுமை இயல அப்படின்னா, மேற்கூறிய தொகையை 6னுள் முதலில் நிற்பது வேற்றுமை தொகை. அது வேற்றுமை உருபு வெளிப்பட்டு நிற்கும் வேற்றுமை தொடரை போலவே பொருள் உணர்த்தும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வேற்றுமை அப்படிங்கிற உருபு வெளிப்பட்டு தான் நிற்கும், அந்த வேற்றுமை தொடரை போல தான் இது பொருள் உணர்த்துங்கிறாங்க. வேற்றுமை தொகையை ரெண்டு வகைப்படுங்கிறாங்க. வேற்றுமை தொகை உருபு மட்டும் மறைந்து வருதல் அப்படின்னு ஒன்று, உருபு மட்டுமே மறைந்து வருவதல் ஒன்று, உருபோடு பயனும் மறைந்து வருதல் என 2 வகைப்படுங்கிறாங்க. உருபோடு பயனும் மறைந்து வருதலை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்று கூறுவர். அதாவது வேற்றுமை தொகை 2, உருபு மட்டும் மறைந்து வருவது, உருபோடு பயனும் மறைந்து வருவதுன்னு 2 வகை சொல்கிறாங்க. அதுக்கு தான் உருபோடு பயனும் மறைந்து வருதல் தான் உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. உருபு அப்படின்னா வேற்றுமை தொகை, வேற்றுமை தொடர். தொகைனா என்ன அப்படின்னா மறைந்து வரும், தொடர்னா வெளிப்பட்டு வரும். இப்போ உருபு அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உருபு ஐங்கிறது. அது வேற்றுமை தொகைனா நிலங்கடந்தான் அப்படின்னா அதை தொடராக வர்றப்ப வேற்றுமை தொகைனா மறையும், தொடர்னா வெளிப்படும். நிலத்தை கடந்தான் 2ஆம் வேற்றுமை தொகை. அதே பாரு குலைக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே தொகையில் சொல்லியிருக்கிறாங்க. குலையை உடைய காது அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை தொக்கத்தொகை. உடைய அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமையோட வேற்று உருபு. அதுக்கப்புறம் ஒடு அப்படின்னு இருக்கா. ஒடு அப்படின்னா தாய் மூவர்னு மட்டும் கொடுத்துட்டாங்க, தாயோடு மூவர் ஒடு அப்படின்னு சேர்ந்து வரும். இது தொகையாக கொடுக்கறனால தாய் மூவர், அப்படி தொடராக கொடுத்தா தாயோடு மூவர் 3ஆம் வேற்றுமை உருபு வேற்றுமை தொகை வந்திருக்கு. ஆள் அப்படின்னா அது தொல்காப்பியர் ஒடுன்னு சொல்லுவார், நன்னூலார் ஆள்னு சொல்லுவாங்க, அதனால் ஆளையும் கொடுத்துருக்குறாங்க. பொற்குடம் அப்படின்னா பொன்னால் ஆகிய குடம் 3ஆம் வேற்றுமை உடன் தொக்க தொகை. அதாவது 3ஆம் வேற்றுமைக்கு ஆகிய உறுப்பு தான் தொகைங்கிறாங்க. அதுக்கப்புறம் கூ அப்படின்னு இருக்கா, கரும்பு வேலி. கூ அப்படின்னா கரும்பிற்கு வேலி 4ஆம் வேற்றுமை தொகை வந்துருச்சு. கடி சூத்திர பொன். கடி சூத்திர பொன்னா கடி சூத்திரத்தில் உரிய பொன், கடி சூத்திரத்திற்கு உரிய பொன் அப்படின்னு 4ஆம் வேற்றுமை உடன் தொக்க தொகையில் வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்னுன்னா வரை பாய்தல். வரை பாய்தல்னா மலைன்னு அர்த்தம். வரைனா மலை, வரை பாய்தல் அப்படின்னா வரையின் நின்றும் பாய்தல். வரையின் நின்றும் பாய்தல்.
கருவூர் கிழக்கு, கருவூரின் இன்னு வருதா, கருவூரின் கிழக்கு 5ஆம் வேற்றுமை தொகை. அது அப்படின்னு வந்தா சாத்தன் புத்தகம், அதுனா சாத்தனது புத்தகம். ஆசிரியர் அறிவு, ஆசிரியரது அறிவு 6ஆம் வேற்றுமை தொகை. கண்ணா மன்ற பெண்ணை அப்படின்னு இருக்கா, மன்ற பெண்ணைனா மன்றத்தின் கண் பெண்ணை 7ஆம் வேற்றுமை தொகை. மன்ற பெண்ணைனா மன்றத்தின் கண் பெண்ணை. மாரியாமான் இருக்கா, மாரிக்கண் உள்ளது ஆமா 7ஆம் வேற்றுமை உடன்தொக்க தொகை. மாரியாமானா மாரிக்கண் உள்ளது ஆமா அப்படிங்கிறாங்க. அதாவது ஐக்கு வந்து உடைய அப்படின்னு உறுப்பு வருது. ஐ அப்படின்னா 2ஆம் வேற்றுமை ஐ உடைய, 3ஆம் வேற்றுமை ஆள் ஆகிய, 4ஆம் வேற்றுமை கூ உரிய. அதே 7ஆம் வேற்றுமைக்கு வந்து கண் உள்ளது, கண்ணுக்கு உள்ளது அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் உவமை தொகையின் இலக்கணம். உவமை தொகையே உவமையல, உவமை தொகையே உவமையலனா உவம உறுப்பு வெளிப்பட்டு நிற்பது உவமத்தொடராகும். உவம உறுப்பு வெளிப்படாமல் மறைந்து நின்றும் உவமத்தொடரை போல பொருள் உணர்த்துவது உவமத்தொகையாகும். உவம உறுப்பு வெளிப்பட்டு நிற்பது தான் உவமத்தொடர்னு சொல்கிறான். அந்த உறுப்பு வெளிப்படாமல் மறைந்து நின்றும் உவமத்தொடரை போல பொருள் உணர்த்துவதும் உவமத்தொகைங்கிறாங்க. உவமத்தொகைனா என்ன, உவமத்தொடர்னா என்னென்னா உவமத்தொகைனா மறைந்து வரும், தொடர்னா வெளிப்பட்டு வரும். புலி போன்ற அன்ன இதெல்லாமே மறைந்து வரும். சரியா, அது எப்படி எந்த வகையில் வரும்னா நாளை அடிப்படையாக கொண்டு தான் உவமம் வந்து பிறக்கும். வினை பயன் வடிவம் நிறம் இதை 4 அடிப்படையில் தான் உவமம் பிறக்கும். உவமம் அப்படின்னா வினை பயன் வடிவம் நிறம். அதான் வினையில் என்ன, புலி பாய்ச்சால் இது ஒரு தொழில், பாய்ச்சல். புலி பாய்ச்சல்னா வினை, அதுக்கு ஊமத்தொடர் வந்து புலிப்பாய்ச்சல் போன்ற பாய்ச்சல். அதுக்கப்புறம் பயன் என்ன, மலை வன்கை அப்படின்னா மலையென்ன வன்கை. துடி நடுவுனா வடிவத்தை குறிக்குது, துடியென்ன நடுவு. அதுக்கப்புறம் நிறத்தை குறிக்கிறது பொன்மேனி அப்படின்னா பொன் போன்ற மேனி அப்படின்னு வெளிப்பட்டு நிற்கிது. இவற்றுள் புலிப்பாய்ச்சல் முதலான 4 சொற்களும் உவமத்தொடரை போல பொருள் தந்ததால் உவமத்தொகையாயிற்று. உவமத்தொடர் போல பொருள் தந்ததால் உவமத்தொகையாயிற்று. அதுக்கப்புறம் வினை தொகையின் இலக்கணம். வினையின் தொகுதி காலத்து இயலும். வினையின் தொகுதி காலத்து இயலும். காலம் புலப்படும்படியாக 2 சொற்கள் தொக்கி நிற்பது வினைத்தொகையாகும். காலத்தை காட்டும் உறுப்புகள் மறைந்து முக்காலத்திற்கும் பொதுவாய் நிற்பது வினைத்தொகை என்பது இதன் கருத்தாகும். ஆடரங்கு, செய்குன்று, புணர்பொழுது, அறிவாள், கொல்யானை, செல்சிலவு இது எல்லாமே வினையை குறிக்கக்கூடியது. முக்காலத்தையும் விரிச்சு கூறும். ஆடரங்கு அப்படின்னா ஆடும் அரங்கு, ஆடுகின்ற அரங்கு, ஆடும் அரங்கு அப்படின்னு முக்காலத்தையும் இதெல்லாம் விரிச்சு கூறும். அதுதான் ஆடரங்கு, செய்குன்று, புணர்பொழுது, அறிவாள், கொல்யானை, செல்சிலவு. இதை பகுதியை மட்டும் பிரிச்சுன்னா ஆடரங்குல ஆடு அப்படின்னு வரும், ஆடரங்கு. செய்குன்றுனா செய், புணர்பொழுதுனா புணர், அறிவாள்னா அறி, கொல்யானைனா கொல், செல்சிலவுனா செல். பகுதியை மட்டும் இப்படி பிரிக்கிறது. விளக்கம். வினை சொல்லுக்கும் வினை பெயருக்கும் முதல் நிலையாக நிற்பன ஏவல் பகுதிகள். இது இப்படி பிரிச்சொல்ல பகுதின்னு சொல்லக்கூடாது, ஏவல்னு சொல்லணும். சரியா, அவை காலம் உணர்த்துவதில்லை, வினை மட்டும் உணர்த்தும். வினை பகுதிகளாக பெயர்த்தன்மை பெற்று நிற்கும். அப்பெயர்கள் நிலம், இடம், காலம், கருவி, வினை முதல் தொழில் என்னும் 6 வகை பெயர்களோடு ஒட்டி நின்று வினைத்தொகை என பெயர் பெறும். அதாவது வினைத்தொகை எப்படி பெயர் பெறும் அப்படின்னா 6 வகை பெயரோடு சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ வினையின் தொகுதி காலத்து இயலும், காலத்தை காட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதோடு எது சேர்ந்து வரும்னா நிலம், இடம், காலம், கருவி, வினை முதல் தொழில் இந்த 6 வகை பெயரோடு ஒட்டி நின்று வினைத்தொகை வரும். அடுத்தது பண்பின் இலக்கணம். பண்பு தொகையோட இலக்கணம்னா வண்ணத்தின், வடிவின், அளவின், சுவையின் என்று அன்ன பிறவும் அதன் குணம் நுதலி இன்னது இது என வருவும் இயற்கை என்ன கிளவியும் பண்பின் தொகையே. இது பண்பு நிறத்தை குறிக்கும். நிறம், வடிவம், அளவு, சுவை 4. பண்பு எதன் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னா நிறம், வடிவம், அளவு, சுவை.
அதுபோல் உவமை வந்து எதன் அடிப்படையில் தோன்றும்னா வினை பயன் வடிவம் நிறம், அதுவும் 4 தான். இது வந்து பண்புனா நிறம் வடிவம் அளவு சுவை அப்படிங்கிறாங்க. அதாவது பண்பை உணர்த்தும் சொல்லும் அதனை ஏற்கும் சொல்லும் இத்தன்மை உடையது இப்பொருள் என ஒன்றனை ஒன்று சிறப்பிக்கும். இந்த பொருள்னா இந்த தன்மை இருக்கும் அப்படின்னு சிறப்பிக்குமா. அவ்வாறு அமையும் இரு சொற்களும் ஒரு பொருள் மேலே வரும் இயல்புடைய எல்லா தொகை சொல்லும் பண்பு தொகை என்று கூறப்படும். அதாவது அவ்வாறு அமையும் இரு சொற்களுக்கும் ஒரு பொருள் மேலே வரும், இரு சொற்களும் ஒரு பொருள் மேலே வரும், 2 சொல்லும் ஒரே பொருளை உணர்த்துங்கிறாங்க. அதாவது கருங்குதிரை அப்படின்ட்டுருக்கா, அதில் வந்து வண்ணம் கருமைங்கிற ஒரு வண்ணம் வந்திருக்கு, அது வண்ணப்பண்பு. வட்டப்பலகை அப்படின்னா வடிவத்தை குறிக்குது, வடிவப்பண்பு. நெடுங்கோல் அப்படின்னா அளவு, கோல்னா அளவு, நெடுங்கோல் அப்படின்னா அளவு பண்பு. தீங்கரும்பு அப்படின்னா சுவை பண்பு, தீனா இனிப்புன்னு அர்த்தம், அது சுவை பண்பு. இதுக்கு விளக்கம் வந்து என்ன அப்படின்னா, கருங்குதிரை முதலியவற்றை முறையே கரியதாகிய குதிரை, வட்டமாகிய பலகை, நெடியதாகிய கோல், தீவிதாகிய இனிதாகிய கரும்பு என விரித்து கூறலாம். இவற்றிலிருந்து இத்தொகை மொழியில் உள்ள இரு சொல்லும் ஒரு பொருளானவாய் ஒன்றை ஒன்று சிறப்பித்து நிற்பதையும் அறியலாம். மேலும் சாரைப்பாம்பு, வேளங்கரும்பு, சித்திரை திங்கள் போன்றவை இரு பெயரட்டு பண்பு தொகையாகும். அதாவது சாரைப்பாம்பு, வேளக்கரும்பு, சித்திரை திங்கள் போன்றவை இரு பெயரட்டு பண்பு தொகை. உம்மை தொகையின் இலக்கணம், அதாவது உம்மை தொகையின் இலக்கணம் வந்து 6ங்கிறாங்க. அதாவது பண்பு தொகைக்கு 4, உவமை தொகைக்கு 4. உம்மை அப்படின்னா 6 அடிப்படையில் தான் பிறக்குமா. என்னென்னா இருபெயர் பலப்பெயர் அளவின் பெயரே, எண்ணியற் பெயரே நிறைப்பெயர் கிளவி, எண்ணின் பெயரோடு அவ்வாறு கிளவியும் கண்ணிய நிலைத்தே உம்மை தொகையே. அதாவது இரு பெயரில் வரும் பலப்பெயர், அளவு பெயர், உயர்தனையிடத்து வரும் எண்ணியற் பெயர், நிறைப்பெயர் அக்ரிணை வரும் எண்ணின் பெயர். இந்த அறுவகை பெயரையும் பொருந்தி தான் இந்த உம்மை தொகை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. எண்ணிடை சொல்லாகிய சொற்களில் இடையிலும் எண்ணிக்கையை குறிக்கிறப்ப அந்த உம்முங்கிற சொல்லு வந்து இடையிலும் இறுதியிலும் மறைந்து நிற்பது உம்மை தொகையாகும். உம்மை எங்கே இருக்குன்னா, ஒரு சொல்லு இருக்குன்னா இடையில் இருக்கும், சரியா, 2 சொல்லு இருக்குன்னா இடையில் இருக்கும், அல்லது இறுதியில் இருக்கும், மறைந்து நிற்பது தான் உம்மை தொகைங்கிறாங்க. வேற்றுமை முதலாக அமைந்த தொகைகள் இரு சொற்களால் அமையும். அதாவது வேற்றுமை தொகை, வினைத்தொகை இதெல்லாமே 2 சொல்லு தான் ஆகும். ஆனால் உம்மை தொகை மட்டும் இரு சொல்லாலும் 2க்கு மேற்பட்ட பல சொல்லாலும் அமையும். 2 சொல்லால் அமையும், அல்லது 2க்கு மேற்பட்ட பல சொல்லாலும் அமையுங்கிறாங்க. இரு பெயர் உம்மை தொகை அப்படின்னா உவா 14. இரு பெயர் உம்மை தொகைனா உவா 14னா உவாவும் 14ம். உவானா என்னென்னா பௌர்ணமியும் அப்படின்னு 14ம் அப்படின்னு இரு பெயர் உம்மைத்தொகை. 2 பெயர் இருக்குதா, உவானுங்கிறது ஒரு பெயர், 14ங்கிறது ஒரு பெயர், அதனால் இரு பெயர் உம்மைத்தொகை. அது அடுத்தது வந்து பல பெயர் உம்மைத்தொகை. பல பெயர் இருக்கும், சேர, சோழ, பாண்டியன் 3 பெயர் இருக்கா, அதான் பல பெயர். 2க்கு மேற்பட்டது பல, சரியா, சேரனும் சோழனும் பாண்டியரும். அதுக்கப்புறம் புலி, வில், கெண்டை, புலியும் வில்லும் கெண்டையும் அப்படின்னு பல பெயரில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அளவு பெயர் உம்மைத்தொகை. அளவு பெயரில் உம்மைத்தொகை எப்படி வரும்னா தூணி, பதக்கு. தூணிங்கிறது அளவு, பதக்குங்கிறதால அளவு, தூணியும் பதக்கும். எண்ணியற் பெயர் உம்மைத்தொகை. எண்ணியற் பகைனா 33. இது எண்ணிக்கை நம்பரா, அதனால் 33, 30 மூவரும். நிறைப்பெயரில் அப்படின்னா தொடி, எறை, தொடியும் அறையும். இது வந்து நிறைப்பெயர். தொடிங்கிறதும் நிறை, அறைங்கிறது நிறை, தொடியும் அறையும். எண்ணு பெயர் அப்படின்னா 15. எண்ணுன்னா நம்பர், 15ம் அப்படின்னா 10ம் 5ம் சேர்ந்தது தான் 15ம். இதன் 6 அடிப்படையில் தான் என்ன தோன்றும் அப்படின்னா உம்மை தொகை தோன்றும். அதுக்கடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகைக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா பண்பு தொகா வருவும் கிளவியானும் உம்மை தொகா பெயர் வயிலானும் வேற்றுமை தொக்க பெயர் வயினானும் ஈற்று நின்று இயலும் அன்மொழி தொகையே. பண்பு தொகா வருவும் கிளவியானும் உம்மை தொக்க பெயர் வயினானும்
வேற்றுமை தொக்க பெயர் வைனானும் ஈற்று நின்று இயலும் அன்மொழி தொகையே அப்படிங்கிறாங்க. பண்பை உணர்த்தும் சொல் மறைந்து வரும் பெயர். பண்பை உணர்த்தும் சொல் மறைந்து வரும் பெயர் பண்புத்தொகை. என்னும் சொல் மறைந்து நிற்கும் பெயர் உம்மைத்தொகை. வேற்றுமை உறுப்புகள் மறைந்து நிற்கும் பெயர் வேற்றுமை தொகை. மூன்றும் தொகை சொற்கள். இதுமே 3 பண்புத்தொகை, உம்மைத்தொகை, வேற்றுமை தொகை. பண்பு, உம்மை, வேற்றுமை. இம்மூன்று வகை தொகைகளை நிலைக்கலன்களாக கொண்டு அவற்றின் ஈட்டில் அமைந்து தன் பொருளை உணர்த்துவது அன்மொழி தொகை. இந்த 3 வகை சொன்னமல்ல, பண்பு, உம்மை, வேற்றுமை, இதை அடிப்படையாக கொண்டு ஈட்டில் கடைசியில் அமைந்து தன்னோட பொருளை உணர்த்துவது தான் அன்மொழி தொகை அப்படிங்கிறாங்க. இப்போ வெள்ளாடை அப்படின்னா வெண்மையான ஆடைன்னு நமக்கு தெரியும், அது பண்பை உணர்த்துது. வெண்மையான ஆடையை உடுத்தியவள் அப்படின்னு இருக்கிறனால பண்புத்தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை. பண்பை அடிப்படையாக வச்சு அன்மொழி தொகை பிறக்குது. அதுக்கு அடுத்தது தகர நாளல் அப்படின்னு இருக்கு. தகரமும் ஞாழலும் ஆகிய சாந்து பூசியவள். தகரமும் நாளலும் ஆகிய சாந்து பூசியவள். தகரமும் நாளலும் வந்திருக்கா. தொகை பிறந்த அன்மொழி தொகை. அதுக்கு அடுத்தது பொற்றொடி அப்படின்னா பொன்னால் ஆகிய தொடியினை அணிந்தவள். பொண்ணுல வளையல் அணிஞ்சிருக்கிறா. தொடினா வளையல்னு அடித்தோம். இது 3ஆம் வேற்றுமை தொகை பிறந்த அன்மொழி தொகை. வேற்றுமை தொகையில் வெள்ளாடைங்கிறது பண்பை உணர்த்துது. தகர ஞாழல் அப்படிங்கிறது உம்மை தொகையை உணர்த்துது. பொற்றொடிங்கிறது வேற்றுமை தொகை உணர்த்துது. இது பிற வகையில் பிறக்கும் அன்மொழி தொகை. இது 3 அடிப்படையில் அன்மொழி தொகை பிறந்திருக்குது. அதுக்கப்புறம் பிற அப்படின்னா மீதி எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. அதுக்கு பவளவாய் அப்படின்னா பவளம் போலும் வாயை உடையவள். உவமத்தொகை பிறந்த அன்மொழி தொகை. அதுக்கப்புறம் கடைசியாக வினைத்தொகை. திரிந்த தடியை உடையவள். தாடியை திரித்தாடி அப்படின்னா திரிந்த தாடியை உடையவன் அப்படின்னா வினைத்தொகை பிறந்த அன்மொழி தொகை. ஆக அன்மொழி தொகைங்கிறது இந்த 5 நிலைக்களமாக இருக்கும். ஆனால் அந்த 5 குறிக்காத 5 வராதது தான் அன்மொழி தொகை. விளக்கம் பெரும்பான்மையும் அன்மொழி தொகை பண்புத்தொகை நிலைக்கலன்மாக கொண்டு பிறக்கும். அதை அடுத்து சிறுபான்மை வேற்றுத்தொகையும் உம்மைத்தொகையும் முதலாக கொண்டு பிறக்கும். மிக அரிதாக உவமைத்தொகை வினைத்தொகை ஆகிய நிலைக்கலன்களாக கொண்டு பிறக்கும். இக்கருத்து பற்றியே தொல்காப்பியர் தொகைகளை முற்கூறிய வேற்றுமை தொகை முதலாக கூறாமல் பண்பு, உம்மை, வேற்றுமை என முறை மாற்றி கூறினார். இப்போ நம்ம அதுக்கு என்னென்னா வேற்றுமை தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. உவமை, வினை, பண்பு, உம்மை, அன்மொழின்னு வரிசைப்படுத்தினாங்க. அந்த முறைப்படி ஏன் இவர் கூறாததுக்கு காரணம் சொல்கிறாரு. இப்போ அன்மொழி அப்படின்னா ரொம்ப அதிகமாக பண்பு தொகையை கொண்டு தான் அன்மொழி தொகை பிறக்குங்கிறாங்க. கொஞ்சமாக ஒரு சிறுபான்மை இடத்துல வேற்றுமை தொகை வரும் அப்படிங்கிறாங்க. மிக அரிதாக அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினமாக உவமை தொகையும் வினைத்தொகையும் நிலைகள்லாம் கொண்டு கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் தான் பிறக்குங்கிறாங்க. அதனால தான் இந்த தொல்காப்பியர் இந்த தொகையை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி அந்த வரிசை முறையை மாற்றி பண்பு சொல்லி உம்மை சொல்லி வேற்றுமை சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஆகவே பண்பு தான் ஃபஸ்ட்டு வரும், 2வது சிறுபான்மை வேற்றுமை வரும், 3வது தான் உம்மை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கடுத்து தான் உவமும் வினையும் வருங்கிறது வரிசைப்படி கூறியிருக்கிறார். அதுக்கடுத்தது தொகைகளில் பொருள் சிறக்கும் இடம். தொகைன்னா இந்த 6 தொகை இருக்கா, அந்த 6 தொகையும் எதை சிறக்கும் அப்படின்னா பொருள் சிறக்கும் இடம்னா 4ன்னு சொல்கிறாங்க. அவை தாம் முன்மொழி நிலையிலும் பின்மொழி நிலையிலும் இருமொழி போலும் ஒருங்குடன் நிலையிலும் அம்மொழி நிலையாது அன்மொழி நிலையிலும் அந்நான்கு என்ப பொருள்நிலை மரபே. அதாவது அவை தாம் முன்மொழி நிலையிலும் பின்மொழி நிலையிலும் இருமொழி மேலும் ஒருங்குடன் நிலையிலும் அம்மொழி நிலையாது அன்மொழி நிலையிலும் அந்நான்கு என்ப பொருள்நிலை மரபே. இந்த 6மே அந்த 4 இடத்துல தான் பொருள் சிறக்கும். எந்தெந்த இடம்னா 6 இப்போ வேங்கை பூ எடுத்துக்காட்டு பாருங்கள். வேங்கை பூன்னு இருக்கா, வேங்கை பூ என்னும் முன்மொழியில் பொருள் சிறந்தது. பூங்கிறதுக்கு முன்னாடி வேங்கைன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதனால் பூவுக்கு முன்னாடி முன்மொழியில் பொருள் சிறந்தது. அடைக்கடல் இருக்கா, அடைக்கடல் அப்படின்னா அடை என்னும் சொல் அடைக்கு பின்னாடி தான்
கடல்ங்கிற ஒரு சொல் இருக்குது. அதனால் அடை என்னும் பின்மொழியில் பொருள் சிறந்தது. இரவும் பகல்னா முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, இருமொழியிலும் பொருள் சிறந்தது. வெள்ளாடை அப்படின்னா வெள்ளாடை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சொல்லு வரும், ஆனால் அதை கொடுக்காதையே வெள்ளாடைனாவே நம்ம புரிஞ்சுக்கணும். உடுத்தாள் அப்படின்னா புறமொழியில் பொருள் சிறந்தது. ஆக எப்படி பொருள் சிறக்குன்னா நாலன் அடிப்படையில் பொருள் சிறக்கும். இந்த ஆறுமே தொகை சொற்கள் வந்து ஆறுக்குமே நாலன் அடிப்படையில் பொருள் சிறக்கும். முன்னாடி இப்போ பொருள் சிறக்கும், பின்னாடி பொருள் சிறக்கும், முன்னாடி பின்னாடியும் பொருள் சிறக்கும். இது இப்போ சொல்லே இல்லாத புறமொழியில் பொருள் சிறக்கும்னு 4 வகையில் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தொகை மொழியின் இயல்பு. எல்லா தொகையும் ஒரு சொல் நடைய. தொகை மொழியோட இயல்புனா எல்லா தொகையும் ஒரு சொல் நடையனா வேற்றுமை தொகை முதலாக அறுவகைப்பட்ட தொகை சொற்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களால் ஆனவை. அவை பிளவுபடாமல் இணைந்து நின்று ஒரு சொல்லாய் நடக்கும் தன்மை உடையதாகும் அப்படிங்கிறாங்க. யானை எல்லா சொல்லும் ஒரு சொல் நடைய, எல்லாமே ஒன்றா தான் சேர்த்து சொல்கிறாங்க. யானை கோடு கிடந்ததுன்னு சொல்கிறாங்களா, யானைங்கிறது ஒரு சொல்லு, கோடுங்கிறது மற்றொரு சொல்லு. இந்த 2 சொல்லையும் யானையினது கோடு அப்படின்னா அது வந்திருக்கு. அதுனா என்னது, 6ஆம் வேற்றுமை பொருள்பட ஒரு சொல்லாய் நின்றது. அதாவது எழுவாய் நின்று கிடந்து எழுவாய் கிடந்தது என்று பயனிலையை கொண்டு, எழுவாய்னா யானை கொடுங்கிறது எழுவாய், கிடந்ததுங்கிறது பயனிலையை கொண்டு முடிவுற்றிருக்குது. அதாவது யானை கோடுனா யானைங்கிறது ஒரு சொல்லு, கோடுங்கிறது மற்றொரு சொல்லு, இது 2ம் சேர்ந்து யானையினது கோடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது எழுவாய்ங்கிறது யானை கோடு, கிடந்ததுங்கிறது பயனிலை கொண்டு முடிவுற்றது. அதுக்கு அடுத்தது மதிமுகம் வியர்த்தது. மதிமுகம் வியர்த்தது அப்படின்னா மதிமுகம் 2 சொல் இருக்குதுல, 2ம் சேர்ந்தா மதிமுகம். மதிமுகம் என்னும் சொற்கள் 2ம் சேர்ந்து மதிமுகம் என்னும் ஒரு சொல்லாய் நின்றது. அதை விரிக்கிறப்ப எப்படி சொல்லணும்னா மதி போன்ற முகம் உவமை தொகை உள்ள நுழைஞ்சிருக்கு. இதை வந்து மதிமுகம்ங்கிறது எழுவாய், வியர்த்தது அப்படிங்கிறது பயனிலையை கொண்டு முடிவுற்றிருக்குது. அதுக்கப்புறம் உயர்திணை உண்மை தொகை முடியும் முறை. உயர்திணையில் உண்மை தொகை, உயர்திணை எல்லாமே உண்மை தொகையில் தான் சொல்லணுங்கிறாங்க. உயர்திணை மருங்கின் உண்மை தொகையே பலர் சொல் நடைத்து என மொழியுமனார் புலவர். உயர்திணை மருங்கின் உண்மை தொகையே பலர் சொல் நடைத்து என மொழியுமனார் புலவர் அப்படின்னா உண்மை சொற்கள் உயர்திணைகள் கண் வரும். அத்தொகையை சொல் பலர்பாலுக்குரிய ஈட்டை கொண்டு பன்மை தன்மை உணர்த்தும் என்று சொல்லுவார் புலவர். அதாவது உண்மை தொகை சேரனும் சோழனும் அப்படின்னு வருதா, அது உயர்திணையில் தான் வருமா. அதை நம்ம எப்படி சொல்லணும்னா ஒருத்தரை மட்டும் 2-3 பேர்த்து சேர்த்து சொல்கிறப்ப பலர்பால் அவர் அப்படின்னு பலர்பாலில் சொல்லி அது எதை பன்மையில் முடிக்கணுங்கிறாங்க. அது உயர்திணையாக இருக்கணும், பலர்பாலை சொல்லணும், பன்மையில் முடிக்கணும். கபில பரண நக்கீரர் அப்படிங்கிறமா இந்த சொல்லில் வந்து கபிலன், பரணன், நக்கீரன் இன்னின்னு வருது. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பேர். இந்த மூவரின் பெயர்களை வந்து சேர்த்து சொல்கிறப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா கபிலன், பரணன், நக்கீரன் அப்படின்னு சொல்லி பொருட்கள் வேறுபட்ட மூவரின் பெயர்களை குறிப்பனவாய் அமைந்துள்ளதே. ஆயினும் நக்கீரன் என்னும் பெயரில் ஈற்றிலுள்ள நகர ஒற்று ரகர ஒற்றாக திரிந்து பலர்பாலை உணர்த்தியதே அப்படிங்கிறாங்க. இப்போ அது எல்லாமே வந்து நகர ஒற்றில் தான் இருக்குது, ஆனால் உயர்திணை. இது 3மே உயர்திணை நகர ஒற்றில் தான் இருக்குது. ஆனால் கடைசியாக இருக்கிறது கபில பரண நக்கீரர் வருதா, அது வந்து பலர்பாலை உணர்த்தியது, பன்மை சொல் பலர்பாலை உணர்த்தியது. அதுக்கப்புறம் வழக்கால் பொருள் தரும் குறிப்பு மொழிகள். வழக்கு இருக்குல்ல, அதால் பொருள் தரும் குறிப்பு மொழிகள் அப்படின்னா என்னென்ன வழக்கு இருக்குன்னா வாரா மரபின் வர கூறுதலும், எண்ணா மரபின் என கூறுதலும், அன்னவை எல்லாம் அவற்றவற்று இயல்பான் இன்ன என்னும் குறிப்புரை ஆகும். அவற்றவற்று இயல்பான் இன்ன என்னும் குறிப்புரை ஆகும்னா வாரா மரபின் வர கூறுதல்னா இயங்காத மரபுடையவற்றை இயங்குவது போல கூறுவதும், பேசாத இயல்புடையவற்றை பேசுவது போல கூறுவர். அவையும் அத்தன்மையென பிறவும் அவவ பொருள் இயல்பால் இத்தன்மையென என்று உணருமாறு உரைக்கும் குறிப்பு மொழியாகும். அதாவது இயங்காததை வந்து இயங்குற மாதிரியும் பேசாததை பேசுகிற மாதிரியும் சொல்லி இந்த பொருளில் இந்த தன்மை, இந்த பொருளில் இந்த தன்மை அப்படி உணருமாறு உரைக்குது தான் குறிப்பு மொழிங்கிறாங்க. அதுதான் குறிப்பால் சொல்கிறனால குறிப்பு மொழி.
அதுக்கு எடுத்துக்காட்டு இவ்வழி அவ்வூருக்கு செல்லும். இவ்வழி அவ்வூருக்கு செல்லும் அப்படின்னா செல்லாத இயல்புடையது வழி. வழி போய் எங்காச்சும் செல்லுமா? செல்லாது. அதனை சென்றதாக கூறுவர். அது அடுத்தது அவள் அவள் என்கின்றன நெல், மலை மலை என்கின்றன செடி. அவள் அவள் என்கின்றன நெல், மலை மலை என்கின்றன செடி. பேசாத தன்மையுடைய நெல்லும் செடியும் பேசியதாக கூறுதல். பேசவே பேசாது, நெல்லும் செடியும் பேசாது, பேசியதாக கூறுதல். இவ்வெடுத்துக்காட்டுகளுள் குறிக்கப்பட்ட செல்லுதல் சொல்லுதல் என்பன செயலை உணர்த்தாமல் பொருட்களின் இயல்பினை குறிப்பால் புலப்படுத்தியது. அதாவது செல்லுதல் சொல்லுதல் இது ரெண்டும் செயலை உணர்த்தலை, சொல்லவும் சொல்லாது, செல்லவும் செல்லாது. அது குறிப்பால் புலப்படுத்தியது. அதுதான். அதுக்கடுத்து இசை நிறை அடுக்கிற்கு வரையறை. இசை நிறை அடுக்கு. ஒரு இசை சொல்ல அடுக்கி எத்தனை முறை அடுக்கலாங்கிறது தான். இசைப்படு பொருளே 4 வரம்பு ஆகும். இசை ஒரு இசைக்காக நம்ம ஒரு சொல்ல 4 முறை அடுக்கி பாடலாங்கிறாங்க. அதாவது ஒரு சொல் அடுக்குகள் பல பொருள் பற்றி வரும். அவற்றுள் இசை நிறைந்ததற்காக வரும் சொல் 4 முறை அடுக்கி வரும் அப்படிங்கிறாங்க. பாடுகோ 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 அப்படின்னு 4 முறை அடுக்கி வரும். 4 முறை அப்படின்னு சொல்கிறனால 4க்கு மேலும் அடுக்காதுங்கிறது தான் தெளிவு. 4 முறை அப்படிங்கிறனால 4 தான் லிமிட்டு, அதுக்கு மேலே அடுக்காது. ஆனால் இசை நிறை 3 முறை அடுக்கியும் வரும். அதாவது இது நுட்பாப்படி 4ன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் 3 முறையும் அடுக்கி வரலாம் அப்படின்னு இசை நிறை அடுக்குக்கு வரையறை. அதுக்கப்புறம் விரை சொல் அடுக்கிற்கு வரையறை. ஒரு சொல்லு விரைவாக சொல்கிறேன்னா எத்தனை முறை அடுக்கலாம் அப்படின்னா 3 முறை அடுக்குனா போதும். சரியா? விரை சொல் அடுக்கே 3 வரம்பு ஆகும். விரைனா ஏதாவது ஒரு விரைவாக சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய சொல்லு விரைவாக சொல்லணும்னா 3 முறை அடிக்கினா போதும். அதுக்கு தான் தீ 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 அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் போ 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 அப்படின்னு 3 முறை அடுக்குனா போதும். அதுக்கப்புறம் அசைநிலை அடுக்குகள். அசைநிலைக்காக எத்தனை முறை அடுக்கலாம் அப்படின்னா 4 முறை எடுக்கலாம். அசைநிலைனா கண்டீர் என்றா, கொண்டீர் என்றா, சென்றது என்றா, போயிற்று என்றா, அன்றி அனைத்தும் வினாவோடு சிவனி. சிவனினா பொருந்தின்னு அர்த்தம். நின்ற வழி அசைக்கும் கிளவி என்ப. கண்டீர் என்றா, கொண்டீர் என்றா, சென்றது என்றா, போயிற்று என்றா, அன்றி அனைத்தும் வினாவோடு சிவனி, நின்ற வழி அசைக்கும் கிளவி என்ப. அதாவது கண்டீர், கொண்டீர், சென்றது, போயிற்று இந்த 4ம் வினாச்சொல், வினைச்சொல். கண்டீர், கொண்டீர், சென்றது, போயிற்று இது என்ன சொல்னா? வினைச்சொல். அந்த சொற்கள் ஈற்றில் வினாவெழுத்தோடு பொருந்தி நிற்கும். அவ்விடங்களில் வினாச்சொல் வினைச்சொல் பொருண்மையும் வினாச்சொல் பொருண்மையும் இன்றி அசைநிலையாக வரும். இது நம்ம படித்த 4மே வினைச்சொல் தான். அது கடைசியாக வினாச்சொல்லு மாதிரி வரும். ஆனால் 2மே அசைநிலையாக தான் இருக்கும், எந்த பொருளையும் உணர்த்தாது. கண்டீர் அப்படிங்கிறத நம்ம கண்டீரே, கொண்டீர் அப்படின்னா கொண்டீரே, அதே மாதிரி சென்றதுன்னா சென்றீரே, போயிற்றுன்னா போயிற்றே அப்படின்னு இழுக்கணுங்கிறாங்க. ஏகாரத்தை போட்டு சொல்லணுங்கிறாங்க. கண்டீரே கண்டீரே, கொண்டீரே கொண்டீரே. ஒருவன் ஒன்றை கூறிய போது அதனை ஏற்காதவன் கண்டீரே கண்டீரே என்று கூறுவான். அவ்வாறு கூறும் அச்சொற்கள் வினைத்தன்மையும் வினாத்தன்மையும் பொருந்தாமல், அந்த இடத்த வினையும் வராது, வினாவும் வராது, எந்தவித பொருளும் இல்லாமல் அசைநிலைக்கு மட்டும்தான் வரும். புரியுதா? அதுக்கு அடுத்தது அசைநிலையாய் அடுக்கி வரும் முன்னிலை சொற்கள் 4. அசைநிலை அப்படின்னா 4ன்னு சொல்லிட்டோம். அசைநிலையை அடுக்கி வரும் முன்னிலை சொல் 4. அதாவது அசைநிலை அடுக்குகள் 4, அசைநிலையை அடுக்கி வரும் முன்னிலை சொல்லு 4, மொத்தமாக 8. சரியா? 8ன்னு இங்கே கொடுக்கல, 4. கேட்டை என்றா, நின்றை என்றா, காத்தை என்றா, கண்டை என்றா, அன்றி அனைத்து முன்னிலை அல்வழி முன்னுற கிளந்த இயல்பு ஆகுமே அப்படிங்கிறாங்க. அதாவது கேட்டை, நின்றை, காத்தை, கண்டை என சொற்கள் முன்னிலை பொருள் உணர்த்துது. ஏற்கனவே மேலே பார்த்தது வினை சொற்கள். வினை சொற்களை நம்ம வினாவாக கொண்டு வரோம். அந்த வினையும் சொல்லலை, வினாவையும் சொல்லலை. இது என்னென்னா, இது முன்னிலை பொருள் உணர்த்துது. முன்னாடி நிற்கிறவங்ககிட்ட நம்ம பேசுகிறது. கேட்டை, நின்றை, காத்தை, கண்டைன்னு முன்னிலை பொருள் உணர்த்தாவிடத்து மேற்கூறப்பட்ட கண்டீர் முதலாகிய சொற்களை போன்று இவையும் அசைநிலையாக வரும். அதுக்கு அடுத்தது முட்டு சொற்களும்
அவற்றின் பாகுபடும். முற்று அப்படின்னா வினைமுற்று. வினைமுற்று அப்படின்னா இப்போ அந்த ஒரு சொல்லு வந்து கடைசியாக முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கிறோம்ல, அதுதான் முற்று சொற்களும் அவற்றின் பாகுபாடுனா 3x2 6ங்கிறாங்க. 3x2 6. இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றா சிறப்புடை மரபின் அம்முக்காலமும் தன்மை முன்னிலை படர்க்கை என்னும் அம்மூவிடத்தான் வினையினும் குறிப்பினும் பெய்மையானும் இவ்விரண்டு ஆகும். அவ்வாறு என்ப முற்றியல் மொழிய. மெய்மையானும் அவ்விரண்டு ஆகும் அவ்வாறு என்ப முற்றியல் மொழிய. அப்படின்னா வினை முற்றாவது தனக்கே சிறப்புடைமை பூண்ட இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என 3 காலத்தையும் காட்டும். அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு 3 காலத்தையும் காட்டும். அதே போல் இடம்னு பார்த்தா தன்மை முன்னிலை படர்க்கை ஏன்னா 3 இடங்களும் வரும். அதே போல் திணைன்னு பார்த்தா உயர்திணை அஃறிணை விரவுத்திணை ஏன்னா 3 வகை திணையும் ஆறும். அதான் 3x2 6ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறந்த காலம் நிகழ்காலம்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். இடம்னா தன்மை முன்னிலை படர்க்கை. திணைனா உயர்திணை அஃறிணை விரவுத்திணை 3x6. இந்த 6ம் தெரிநிலை வினை குறிப்பு வினை என்னும் இவ்விரண்டாய் வரும். இந்த 6ஐயும் எதில் கொண்டாந்து அடக்கிறாங்கன்னா தெரிநிலை வினை குறிப்பு வினை. தெரிநிலை வினைன்னா தெளிவாக புலப்படும். குறிப்புனா நம்ம குறிப்பாக தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த 6ஐயும் இவ்விரண்டாய் வரும். 6 சொற்களையும் முற்று சொல் என்று சொல்லுவார் புலவர். இந்த 6 சொற்களையும் என்னன்னு சொல்லுவானா முற்று சொல் என்று சொல்லுவார் புலவர். திணை அப்படின்னா உயர்திணை. தெரிநிலை வினை குறிப்பு வினை. உயர்திணையில் சென்றானன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இருந்தால் கரியன். அஃறிணையில் சென்றது, அது குறிப்பில் கரிது. விரவு திணையில் சென்றனை ஐ வரும். குறிப்பாக இருந்தால் கரியை அப்படின்னு வரும். வேறு இயல்புடைய வினைமுற்றுக்கள். இப்போ வினைமுற்றுக்கள் நம்ம பார்த்தோம். 3x2 6ன்னு பார்த்தோம். வேறு இயல்புடைய வினைமுற்றுன்னா என்னென்ன இருக்குது? வினைமுற்று அவ்வியல் வினையும் அவ்வியல் நிலையும் தன்மை முன்னிலை படர்க்கை என்னும் மூவிடம் பற்றி தெரிநிலையாகவும் குறிப்பாகவும் காலம் காட்டுவது முற்று சொல்லாகும். அவ்வாறு வரும் அறுவகை சொற்களில் அடங்காது வேறாக வரும் வினைச்சொற்களும் உள்ளன. அவையும் முற்கூறப்பட்ட முற்றின் இயல்பை பெற்று புரியும். அதாவது ஏற்கனவே சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த அறுவகை சொற்களில் அடங்காத வினைச்சொல்லு இருக்குங்கிறாங்க. அந்த முதல்ல சொன்னது இல்லாமல் இருக்குங்கிறாங்க. எது அப்படின்னா யார் எவன் இல்லை வேறு. இது வந்து அறுவகையில் வராதுங்கிறாங்க. யார் எவன் இல்லை வேறு. யார் முதலான 4 சொற்களும் இரு திணை ஐம்பால் 3 இடங்களுக்கும் உரியன. இச்சொற்கள் தொழில் காலம் பால் ஆகியவற்றை உணர்த்தவில்லை. தொழிலும் உணர்த்தாது, காலத்தையும் உணர்த்தாது, பாலை உணர்த்தாது. ஆயினும் 3 இடத்திற்கு பொதுவாய் நிற்கும். தன்மை முன்னிலை படர்க்கு பொதுவாக நிற்கும். அதனால் அவை முற்றின் இயல்பை பெற்றன. ஏற்கனவே முற்றின் இயல்பை பெற்றது 6. 6ஓட இங்கே ஒரு 4 கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 10 ஆயிருச்சு. முற்றுக்கள் முடிவு எய்தும் முறை. முற்றுக்கள்னால் அந்த முற்று புள்ளி வைக்கிறோம்ல, புல் ஸ்டாப் வைக்கிறோம்ல, அது என்ன முறை? எய்தும் முறை என்ன அப்படின்னா அவை தாம் தத்தம் கிளவி அடுக்குனா வரினும் எத்திறனானும் பெயர் முடிவினவே. அவை தாம் தத்தம் கிளவி அடுக்குனா வரினும் எத்திரத்தானும் பெயர் முடிவினவே. மேற்கூறப்பட்ட தெரிநிலை குறிப்பு என முற்று வினைச்சொற்கள் பல அடுக்கியும் வரும். ஆயினும் அவை இறுதிக்கண் ஒரு பெயரை கொண்டே முடியும். நிறைய அடுக்கி வரும், ஆனால் ஒரு பெயரில் முடியுங்கிறாங்க. அதாவது உண்டான், தின்றான், ஓடினான், பாடினான், இதெல்லாம் வினைதான். கடைசியாக சாத்தன் அப்படின்னு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. தெரிநிலை வினைமுற்றுக்கள். அதாவது இத்தொடரில் உண்டான் முதலான தெரிநிலை வினைமுற்றுக்கள் அடுக்கி சாத்தன் என்னும் பெயரை கொண்டு முடிந்தன. இதெல்லாம் தெரிநிலை. அதுக்கப்புறம் குறிப்புக்கு எப்படி வரும்னா நல்லன், அறிவுடையன், செவ்வியன், சான்றோன் அப்படின்னா இது குறிப்பு வினைமுற்றுக்கள் அடுக்கி மகன் என்னும் பெயரை கொண்டு முடிந்தன. இது பெயரை கொண்டு தான் முடிந்தது. அது வந்து தெரிநிலை வினை, இது குறிப்பு வினை. அதுக்கப்புறம் இந்த நூற்பாவில் அடுக்குனா வரினும்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னென்னா அடுக்குனா வரினும் என்னும் உண்மை தொகையால் வினை முற்றுக்கள் அடுக்காமலும் வருதலும் பெரும்பான்மை. இப்போ அடுக்கி தான் வரணும்னு இல்லை, 2 சொல்லு 3 சொல்லு அடுக்காமல் கூட வரும். வந்தான் வழுதி முற்று அடைஞ்சிருச்சா. கரியன் மால் அப்படின்னு முற்று அடைஞ்சிருச்சு. வந்தான்கிறது வினையை முன்னாடி வச்சு பெயரை பின்னாடி போட்டிருக்கிறாங்க. அதே கரியன் மால் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நூற்பாவில் எத்திரத்தானும் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கொடுத்துறதுனால என கூறியதால்
முற்றுச்சொல்லுக்கு முன்னும் பெயர் வரும் பின்னும் பெயர் வரும். முற்றுச்சொல் வைக்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு முன்னாடி வினை தான் கடைசியாக வருங்கிறது ஒரு ரூல்ஸ் கிடையாது. அது வந்து முன்னாடி வரும் பின்னாடி வரலாங்கிறாங்க. கண்ணன்கிறது பெயர், உண்டான் அப்படின்னு வினை வந்திருக்கு. அந்த பெயர் வந்து உண்டான் கண்ணன் பின்னாடியும் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் நூற்பா என்னென்னா, அவைத்தம் தத்த கிளவி அடுக்குனா வரினும் எத்திரத்தானும் பெயர் முடிபினவே, பெயர் தான் முடிபினவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த தெரிநிலை குறிப்பு அதை அடுக்கி வருங்கிறாங்க. அது தெரிநிலையாக வரும். பெயர்ச்சொல் வந்து நிறைய தெரிநிலை வினைமுற்றுக்கள் வந்து அடுக்கி வரும். குறிப்பு வினைமுற்றுக்களும் அடுக்கி வரும். அப்புறம் வினைமுற்றுக்கள் வந்து அடுக்காமலேயும் வரும். அப்புறம் எத்திரத்தால்னா பெயரை முன்னாடி வரும் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையிலும் எச்சவையில் பார்ட் 2 முடிச்சிருக்கோம். பார்ட் 3 வந்து அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளத்துடன்.